கூட இருக்கலாம். அதை நீங்க தான் திருத்திக்கணும். அதாவது தவறு வர்றது நம்ம சகஜம். எல்லாத்துக்கும் அவசரப்பட்டு போய் நம்ம எதையும் சாதிக்க போறது இல்லை. நம்ம வீட்டில இருந்து கிளம்பும் போது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பணும். பிஃபோரா கிளம்பிட்டோம்னா நம்ம சாலையில கொஞ்சம் நிதானமா போகலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாருமே வீட்டில இருந்து கிளம்பும் போது லேட் ஆயிட்டு நம்ம வண்டி ஸ்லோ பண்ணிக்கணும். போகக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, நம்ம இண்டிகேட்டர் போடுறது எதுக்குன்னா, ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி ஒரு ஜங்ஷன் வருதுன்னா நம்ம திரும்புகிறோம், லெஃப்ட்டு ஆர் ரைட்டில் நம்ம திரும்புகிறோம் போது அந்த ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடியே நம்ம இண்டிகேட்டர் போடணும். இல்லைன்னா கையில் சைகை பண்ணணும். அப்போ தான் பின்னாடி வர்றவங்களுக்கும் ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கும் தெரியும். இன்னொன்று அதுக்கப்புறம் என்னென்னா, வண்டியில் டூ வீலரில் நம்ம சைடு மிரர்லாம் எடுத்துடுறோம். சைடில் மிரர் எதுக்கு வைக்கிறோம், எதுக்கு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில்? வண்டியில் சைடில் பார்க்கணும். நம்ம பின்னாடி திரும்பி பார்க்க முடியாதுங்கிறதுக்காக தான் அந்த சைடு மிரர். அதில் பார்த்தோம்னா நம்ம வண்டி என்ன டிஸ்டன்ஸில் வருது, என்ன ஸ்பீடில் வராங்கிறத நம்ம கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகணும். நான் ஃபர்ஸ்ட் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பும் போது டக்குன்னு இண்டிகேட்டர் போட்டுடுறாங்க. நான் தான் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன்ல, முட்டினதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அது தவறு தான். அதாவது இப்போ பிரச்சனை ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருந்தாலும் அது சேதாரம் தான். அவங்கக்கிட்ட நீங்கள் பணத்தை வாங்கி வண்டியை ரெடி பண்ணாலும் அது டேமேஜ் தான். அதனால் அந்த அளவுக்கு நம்ம போகாமல் நம்ம விழிப்புணர்வுடன் இருக்கணும். வரக்கூடிய இந்த சந்ததிகள் நீங்கள், அதாவது இளைய தலைமுறைகள் நீங்கள் தான் இதெல்லாம் உருவாக்கணும், கொண்டு வரணும். சரியா? அதனால் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லுங்கள். சீட் பெல்ட்டு, அதே மாதிரி ஹெல்மெட் போடுறது, இதெல்லாமே ஒரு விழிப்புணர்வு நீங்கள் ஏற்படுத்தணும். இங்கே தானே, பக்கம் தானே, உள்ளூர் தானே அப்படின்னாலும் நினைக்க வேண்டாம். சரிங்களா? ஹெல்மெட் கண்டிப்பாக அவசியமாக போடணும். நம்ம உள்ளூர்னு நம்ம நினைக்கிறோம், இங்கேருந்து பக்கத்தில் தான் கடைக்கு போகிறோம், இதுக்கு எதுக்கு ஹெல்மெட்டு, நம்ம என்ன பைபாஸ்லேயே போகிறோம் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. பைபாஸில் போனால் 80-70 போனால் தான் ஆக்சிடென்ட் ஆகுங்கிறது கிடையாது. நம்ம சாலையை கடக்கும் போதோ இல்லை நம்ம வீதியிலேருந்து அடுத்த வீதிக்கு போகும்போது கூட நாய் குறுக்க வந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு பிரேக் பிடிப்போம், வண்டி ஸ்கிட்டாகி வண்டியில் பக்கம் வச்சுன்னா ஓரமாக நிறுத்தி அடுத்த ஒரு டிஸ்பிளின் ஒழிய நேர்களுக்கு நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய அந்த செயல் நம்ம கண்ணுக்கு தெரியப்படாது, நம்ம அறிவுக்கு எட்டாது. அதுதான் உண்மை. அதனால விபத்துகள் நிறைய நடக்குது. அதனால நம்ம தான் விழிப்புணர்வுடன் இருக்கணும். ஃபோன் வச்சுன்னா ஓரம் பண்ணிட்டு பேசுங்க. நம்ம கும்பிடக்கூடிய சாமி எந்த சாமி இருக்கிறாலும் நமக்கு தெய்வத்தில் நம்பிக்கை வச்சுருக்கிறோம். அந்த தெய்வம் முன்னாடி நின்று நம்ம நிற்பாட்டாது. இந்த மாதிரி ஒரு செல்ஃபோனில் ஒரு நாள் வரும், இல்லையா ஒரு வண்டியில் ஏதோ ஒரு சின்ன சத்தம் வரும். அப்போ நம்ம ஒதுங்கி நின்று ஒரு 2 நிமிஷம் பார்த்தோம்னா அந்த 2 நிமிஷத்தில் அந்த டைமிங் மாறிடும். அந்த விபத்து நடக்கக்கூடிய அந்த கால நேரங்கள் மாறினாலே நமக்கு அந்த பெரிய ஒரு பாதிப்புலேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம். அதை விட்டு போட்டு அப்போவும் நம்ம கேட்காம போய் காதில் வச்சுக்கிட்டு இப்படி கழுத்து சாச்சிக்கிட்டே போகிறது, கையில் இந்த கையில் பிடிச்சிக்கிறாங்க, இந்த கையில் எக்ஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு போகிறாங்க. சடனாக ஒரு நாய் குறுக்க வந்துச்சுன்னா என்ன பண்ண? இது அந்த ஒரு செகண்டு தான் அந்த சிந்திக்கணும். இது நாமளா நம்மளை அந்த ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்துக்கணும். இந்த விழாவை ஏற்பாடு செய்து எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்கு, சில கருத்துக்களை பரிமாறுவதற்கு ஒரு நேரம் கொடுத்து மேடத்துக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிப்பது மற்றொரு முடிக்கிறேன். For everyone, let us give them our full attention and support. நடைபாதையில் நடப்போம், நலமுடனே பயணிப்போம், முழுமையாக ஓட்டுவோம், பிறரை
நடந்து போனீங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. அதுதான் உங்களுக்கு முக்கியம். அதாவது ஒன்றும் கிடையாது. டூவீலர் எடுத்தீங்கன்னா ஹெல்மெட் போடுறது உங்களுக்கு அவசியம். சரிங்களா? இதில் யாருக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் நல்லது கேட்டது எதாக இருந்தாலும் நீங்கள் தான் அனுபவிக்கணும். சரிங்களா? அதுக்காக ஒரு விழிப்புணர்வு அது பண்ணது நீங்கள் வச்சுட்டு பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா இல்லாத ஆளுகளுக்கு அது கொடுத்துருங்க. அதையும் போய் நீங்கள் சமத்துக்கு போகிறீங்க வண்டிக்கு பேசுகிறீங்க. இப்போ ஏன் சீட் பெல்ட் இல்லைங்களா? எல்லாம் எடுத்துருப்பாங்களே ட்ரக் வண்டிக்கு இருக்கா? இல்லைங்கிறார் அண்ணன். சீட் பெல்ட் போடுங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ண்ணா. போடுங்க. சரி போய் போடுங்க. சரிண்ணா. எல்லாரும் கொஞ்சம் ஹெல்மெட் போட்டுக்கோங்கண்ணா. சரிங்களா? எல்லா வீடு அவங்க பக்கத்துல 100 மீட்டர்ல இருக்குண்ணா வீடு. ஹெல்மெட் போடுறதால நம்ம திருப்பி பேக் போடுங்க. அதுதான் முக்கியம். இல்லைன்னா இது நம்ம விழுகிற முன்னாடி அது கீழே விழுந்துடும். போட்டு ஒரு பேர் போடுங்க. அப்படி இருக்கீங்க வராது. சீட் பெல்ட் நல்லா தான் இருக்குது. நீ தான் போடாமல் உனக்கு சீட் பெல்ட்டு போடுறது இங்கே ஃப்ரீயாக எடுத்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். நீ ஸ்டக் இல்லை பொறுங்க. இது நீங்கள் இது பண்ணீங்கன்னா ஸ்டக் பண்ணிங்கன்னா நிற்கும். சும்மா எடுத்தீங்கன்னா பார்த்து வந்துக்கிட்டே இருக்குது. போட்டு பார்க்கலாம். அதை அடிபட்டுன்னா பண்ண முடியாது. ஆனால் தலை அடிபட்டு நம்ம தலையை வாங்கிக்கலாம். ஆஸ்பத்திரி போகணும் எல்லாமே எடுத்து வாங்கிக்கிறாங்க. நடந்து போகணும் தம்பி. டூவீலரில் போகிறீங்கள வண்டிக்கு போகும்போது வேணுமா வேண்டாமா? வண்டிக்கு போகும்போது பெட்ரோல் போடுறீங்க. அது மாதிரி ஹெல்மெட் போடணும். ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும். நான் ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும். ஹெல்மெட்லேயே போட்டேன். ஹெல்மெட் போட்டுங்க. நல்லதாங்கல்ல? ஹெல்மெட் போட்டு ஓட்டலாமா? அப்படின்னா சைக்கிளில் போட்டு இல்லாட்டா ஆட்டோ அதனால் ரூலை வந்து வயலேட் பண்ணலாமா? தப்பு தானே?
எல்லா நரம்புகளும் நமக்கு மூளைக்கு தான் போகுது. தலையில் அடிபட்டுச்சுனாக்கா நமக்கு முளைக்க முடியாது. வேறு கையோ காலம் அடிபட்டுச்சுன்னா பிள்ளைங்க வீட்டில் வச்சுக்கலாங்க. ஒரு நாளைக்கு கங்கா ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. அப்படியே டைம் போகுது பார்த்ததுனால பயமாக இருக்குது. அவர் கேள்வி கேட்குறாரு, என்னன்னு கேளுங்க. உங்களோட சின்ன பையன் தான், அவருக்கு டவுட் இருக்கு. பாட்டு கேட்டு வந்தாலும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. பாட்டு கேட்டு வந்தாலும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. ஏன்னா உங்களுடைய கவனம் வண்டி ஓட்டுறதுல தான் இருக்கு. இல்லையே பாட்டு கேட்க பாட்டு கேட்கக்கூடாது, சரியும் பேசு. பசங்க சொல்ற ஒரு ரிக்வஸ்ட் எடுத்துக்கேன் சார், அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. அவங்க நல்லா தான் சொல்கிறாங்க, எடுத்துக்கேன். ஆக்சுவலாக மெடிக்கல் அவங்களுக்கு நம்ம போட்டு மந்திரி திடீர்னு இது நாய் குறுக்க வந்துச்சுன்னா ஏதாச்சும் விபத்து ஆயிடுச்சுன்னா உங்கள் மண்ணிங்க நான் பார்த்து பழகிட்டேன். அவங்க வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். தர்ம சங்கடமாக இருக்கும். வாங்க ஆஃபீஸர், ஒரு சீட் பெல்ட் போடல, அடுத்து என்ன பார்க்கலாம்? லைசன்ஸ் பார்க்கணும்ல, வச்சுருக்காங்கன்னு கேட்கணும். வச்சுருக்கீங்க சீட் பெல்ட்டு போடுங்க. இருக்கா சீட் பெல்ட்டு? ஒர்க் ஆகுதா? நீங்கள் தான் சீட் பெல்ட்டை கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஏன் கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் அது போங்க, பப்ளிக் ஏரியா வெஹிக்கிள் ஃபாலோ பண்ணுங்க. போன மாதத்துக்கு போய் பல்சர் பைக் ஏப்பா பொண்ணுங்க ஏதாவது சவுண்ட் இருக்கிறாங்க, என்னென்னு கேட்டு கண்டிப்பாக போட்டு வந்துருக்கேன். அதை எடுங்க, அவங்க போட்டிருக்காங்க, அதை எடுங்க.
நீங்கள் போங்க. என்ன கேட்க போகிறீங்க உங்கள்கிட்ட என்ன கேட்க போகிறீங்க? காய் கடைக்கு வந்தேண்ணா. காய் கடைக்கு வந்தா ஏன் ஹெல்ப் குழந்தைங்க பேசுகிறேன். இந்த நாள் எல்லாம் வாங்க இந்த முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க. இது தம்பி நீ சீட் பெல்ட் போட்டு வந்ததுனால உனக்கு சாப்பிடலாம். சார் 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 ஒரு சாக்லேட் மிட்டாய் வாங்கினீங்களா? ஆ ஓகேண்ணா. அண்ணா சரிங்கண்ணா. அண்ணா பின்னாடி வாங்க. அண்ணா பின்னாடி வாங்க. அண்ணா பின்னாடி வாங்க. அண்ணா போட்டோ பின்னாடி வாங்க. ஒன்று அண்ணா ஒரு நிமிஷம் இருக்குண்ணா. பின்னாடி வாங்கண்ணா. ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே ஓகே. End of this enlightening program, I now invite Luhesh Muthukumar to express our gratitude to everyone who made this event possible. Please welcome him for the vote of thanks. Of day 4 of our Intrad Week events, we are filled with gratitude for the impactful road safety awareness session. This initiative has been a valuable reminder for the importance of road safety on our roads, and we are grateful to everyone who contributed to making it a success. First and foremost, I would like to extend our deepest thanks to our chief guest, Mr. Mahesh, Project Associate with organization, in sharing his expertise, motivating us to practice safety on the roads, and highlighting the importance of awareness. Your guidance and commitment to the cause have truly enriched our program. Thank you, sir, for taking the time to join us and share your knowledge. I would like to extend a special thanks to our guest of honor, Mr. Prabhakaran, Sub-Inspector of Police in Sulu Traffic Department, and Mr. Christopher, Sub-Inspector of Sulu Traffic Department, have been instrumental in emphasizing the need for discipline and responsibility on the roads. Your presence and words of wisdom have left a lasting impression each of us. Thank you, officers, for your dedication and for inspiring your young members to become more responsible citizens. Our heartfelt gratitude to our correspondents in organizing this event. A special thanks to our coordinators, teachers, and the entire team who worked tirelessly behind the scenes to make this event a success. Your hard work and dedication are truly appreciated. Finally, I would like to thank our Intrad Club members who shown great enthusiasm and dedication to promoting road safety. You are the future of our community, and seeing your passion and dedication fill us with hope and pride. Thank you everyone for being here and for your valuable contribution. Let us all take away the knowledge and inspiration from this awareness program. கருத்தில் கொண்டு இங்கு நடந்தேறிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது உங்கள் அனைவரும் வருகையாலும் ஆழ்வினாலும் மிகவும் சிறப்பாக நிறைவடைந்து விட்டது.
இதற்கு முற்றிலும் உறுதுணையாக இருந்து இன்று மாணவர்களாகிய எங்களிடமும் சரி, இந்த சூழல் பொதுமக்களிடமும் சரி, சாலை பாதுகாப்பு பற்றிய புரிதலை ஏற்படுத்தி ஒரு மாற்றத்தினை நம் மனதில் விளைத்த உயிர் நிறுவனத்தின் ப்ராஜெக்ட் அசோசியேட் திரு சி மகேஷ் அவர்களுக்கு எங்கள் பள்ளி சார்பாக எங்கள் அனைவரின் மனமார்ந்த நன்றிகளும் உங்கள் இந்த மட்டற்ற சேவை என்றும் தொடர எங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது நிகழ்ச்சியானது இரு தெய்வங்களின் உறுதுணையால் மேற்பார்வையினால் நிகழ்ந்திருக்கின்றது. ஒன்று அங்கு தனியாக அரச மரத்தடியில் வீற்றிருக்கும் செல்வ விநாயகரின் அருளினால், மற்றொருவர் நம்முடனே அமர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து இதனை சிறப்பு செய்து கொடுத்திருக்கும் காவல் தெய்வங்களினால். அவரை நாம் நித்தமும் வணங்குகின்றோம். ஆனால் இவர்களை நாம் நினைத்து கூட பார்ப்பதில்லை. காவலர்கள் அனைவரையும் இந்நேரத்தில் நினைவு கூர்ந்து நாம் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். இவர்களது பணி ஒன்றும் அவ்வளவு எளிதானதல்ல. இருந்தும் சமூக பணியே சால சிறந்த பணி என்று கருதி ஒவ்வொரு நாளும் நமக்காக மழை வெயில் பார்க்காமல் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் காவல் தெய்வங்கள், காவல் நாயகர்களாகிய சூழல் போக்குவரத்து துணை காவல் ஆய்வாளர்கள் திரு பிரபாகரன் மற்றும் திரு கிறிஸ்டோபர் அவர்களுக்கு எங்களது உணர்வு பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் அன்பும் உறைவிடமாய், ஆலயத்தின் ஒளிவிளக்காய், வெற்றியின் படிக்கட்டாய் பயணித்துக் கொண்டிருக்கும் எம் பள்ளி தாளர் திருமதி ஏஎல் சோபா அவர்களுக்கும் அவரது தன்னலமற்ற மனதிற்கும் நான் எப்பொழுதும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். வானுக்கு நிலவான், நிலவுக்கு ஒளியான், எங்களுக்கு விழியாய் இருந்து வழிகாட்டி கொண்டு செல்லும் எம் பள்ளி முதல்வர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களுக்கு எங்களது நன்றிகள். அன்றாடம் கல்வி கற்பித்து எங்களை ஏழையாக்க மட்டுமன்றி நாம் மனிதராக்க வேண்டும் என்று அயராது நிழலாய் உடன் வந்து உறுதுணையாய் என்றும் இருந்து கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் நித்தமும் எங்களது நன்றிகள் சமர்ப்பணம். அற்புதமாய் உடையணிந்து ஆசையாய் ஓடி வந்து அக்கறையுடன் இந்நிகழ்ச்சியில் கலந்து சமூக கடமையை பொது உடைமையாக ஏற்று இன்று சிறப்பு செய்த மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியினை சாத்தியமாக்க பாடுபட்ட நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது நன்றிகள் பல. இறுதியாக நான் இப்படி சொல்லி நிறைவு செய்ய நினைக்கிறேன். மிக வேகம் மிக நன்றி என்பார்கள், மிதவேகம் மிக நன்றி என்பார்கள், மதிக்க மாட்டோம். தலைக்கவசம் உயிர் கவசம் என்பார்கள், அதை தொடக்கூட மாட்டோம். காரில் பயணிக்கும் போது சீட் பெல்ட் அணிய சொல்வார்கள், அதை பெரிதாக காதல் போட்டுக்கொள்ள மாட்டோம். மது அறிவிட்டு வாகனம் இப்படி எதையே பிடித்தாமல் இருப்போமாயின் வெட்டை காட்டுவது விழிப்பிது யோசிப்போம். உயிர்களுக்கு செவி செய்து சாலை பாதுகாப்பை பேணி பாதுகாப்பாக பயணிப்போம் என்ற கருத்தினை இந்த இடத்தில் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ய விரும்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.